ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜி பொட்டிக். இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்னென்னா ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். எப்படிலாம் நம்ம வந்து ஒரு சாதா ப்ளவுஸும் ஒரு லைனிங் ப்ளவுஸுமே வந்து கட்டிங் பண்ணுறது அப்படின்றது டீட்டெயிலாக பார்க்கலாம். இது வந்து கீழே இருக்கிறது வந்து பார்த்துக்கிட்டிங்கனாக்கா ஒரு சாதா ப்ளவுஸு, மேலே இருக்கிறது வந்து ஒரு லைனிங் ப்ளவுஸு. அதை நம்ம எப்படி வந்து ப்ராப்பராக வந்து பண்ணணும் அப்படின்றத பார்த்துக்கலாம். அடித்து திருப்பி தைக்கிறதுக்கு, அதாவது அடித்து திருப்பி தைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு விட்டுட்டா லைனிங் ப்ளவுஸில், சாதா ப்ளவுஸில் வந்து நம்ம மடித்து எம்மிங் பண்ணுறதுக்கு அதில் 1 இன்ச்சு விட்டுட்டேன். அதுக்கான கேப்பை விட்டுட்டு நம்ம ஃபோல்டிங் பண்ணி மடித்து போட்டு வச்சுக்கிட்டேன் பாருங்கள். இது போல் நீங்களுமே வந்து மடித்து போட்டுக்கோங்க. இப்போ இவங்க வந்து அளவு ப்ளவுஸ்லேருந்து ஒரு 2 இன்ச்சு அளவுக்கு இறக்க வைக்க சொல்லிக்கிறாங்க. இப்போ உங்களுடைய அளவு ப்ளவுஸில் சேம் அளவு அப்படியே தான் வைக்க சொல்கிறாங்க அப்படின்னா அப்படியே வச்சுக்கோங்க. இல்லை இறக்கம் வைக்க சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்கேற்ற அளவை வந்து நீங்கள் மார்க்கிங் பண்ணிவிட்டு ஸ்கேலால் வந்து கோடு கிழிச்சிட்டு கூட நீங்கள் உங்களுடைய அளவை வந்து நீங்கள் வைக்கலாம். அது போலையும் பண்ணலாம். இல்லை நீங்கள் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி வந்து ப்ளவுஸ் வெட்ட தெரியும், உங்களுடைய இது தெரியுதுன்னும் போது நீங்கள் அப்படியே கூட நீங்கள் வச்சுக்கலாம். நான் வந்து அப்படியே நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காமிச்சிட்டு அப்படியே நான் வச்சுக்கிட்டேன் பாருங்கள். இது வந்து ரொம்ப சின்ன சைஸ் தான், 32 இன்ச்சு அளவு உள்ள ப்ளவுஸ் தான் இது. அப்போது வந்து இவங்களுக்கு துணி வந்து கரெக்டாக இருந்தது. எனக்கு இந்த கையாண்ட ஜாயிண்ட் போடுற மாதிரி இல்லை. இது வந்து நான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கியிருந்தேன் அந்த மிஷினு. இந்த மிஷின் வந்து நல்லா இருக்குது. இது போல் ஒரு 2-3 ப்ளவுஸ் அளவுக்கு நம்ம சேர்ந்தா போல் வெட்டணும் அப்படின்னாக்கா இந்த மிஷின் வந்து ஓகேவாக இருக்குது. இந்த மிஷின் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா கூட நான் வந்து இந்த வீடியோவிலே வந்து இதனுடைய லிங்க்கை வந்து டேக் பண்ணுறேன். நீங்கள் அதை வந்து பார்த்துட்டு கூட நீங்கள் வாங்கிக்கோங்க. நான் கூட யோசித்தேன், வாங்கினா நமக்கு செட் ஆகுமா, நல்லா இருக்குமா என்னன்ட்டு. பரவாயில்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு இப்போ வந்து ஒரு 4-5 ப்ளவுஸ் சேர்ந்தா போல் வருது அப்படின்னும்போது நான் இப்படி தான் வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். டைமுமே வந்து இன்னும் ஈஸியாக முடியுது. அதில் வந்து நம்ம கொஞ்சம் அழுத்தம் கொடுக்க வேண்டியதாகுது கத்திரிக்கோலில். ஆனால் இதில் வந்து அப்படி கிடையாது, நல்லா இருக்குது. அதனால் வந்து நான் இந்த மிஷின் தான் இப்போ கொஞ்சம் நாளாகவே யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். உங்களுக்கும் இது போல் மிஷின் வேணும் அப்படின்னாலுமே சொல்லுங்கள். நான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கியிருந்தேன். அந்த லிங்க்கை வந்து உங்களுக்கு இதில் ஆட் பண்ணுறேன், வாங்கிக்கோங்க. இந்த மிஷினுடைய ரேட் வந்து நான் 1000 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து ஸ்லீவ் வந்து 2மே வந்து வெட்டிக்கிட்டோம், குடஞ்சி வெட்டுறதையுமே வெட்டி எடுத்துக்கிட்டோம் பாருங்கள். கை வேலை முடிஞ்சுது. இப்போ நம்ம இதுக்கு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை வந்து நேர் காட்டி வெட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம பேக் சைடு ஃப்ரண்ட் சைடுமே வந்து நம்ம ஃபோல்டிங் பண்ணி போட்டுக்கிட்டோம் அப்படின்னாக்கா எந்த அளவுக்கு நமக்கு வேணும், அளவு ப்ளவுஸ் வச்சு பார்த்துட்டு நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அது போல் பண்ணிக்கலாம். நமக்கு மடித்து போடும்போதே தெரியும் இல்லையா, ஒரு சில கிளாத்லாம் நமக்கு மடித்து போடும்போதே தெரியும் இது நமக்கு கரெக்டாக இருக்கும். இல்லை நம்ம அளந்து பார்த்துக்கலாம். பெருசாக இருக்கிற மாதிரினா அளந்து பார்த்துட்டு நமக்கு அளந்து மேலே வச்சு பார்க்குறத விட ஒரு 2 இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா வைக்கிற மாதிரி மடித்து போட்டுக்கலாம் இல்லையா. நான் லைனிங் வந்து 80 தான் வந்து நான் கிழிச்சிருக்கிறேன். ஆனால் வந்து சாதா ப்ளவுஸ் வந்து 1 மீட்டர் இருந்துச்சு. அதனால் என்ன பண்ணியிருந்தேன்னா 2த்தையுமே மடித்து பார்த்தேன். லைனிங்கில் வந்து எனக்கு ஓகேவாக இருந்தது. சாதா ப்ளவுஸில் வந்து எவ்வளோ வேணும் அப்படின்றத வந்து நான் மடித்து போட்டு பார்த்துக்கிட்டேன். நமக்கு எவ்வளோ கேப்பு வேணுன்றதை பார்த்துக்கிட்டு அதுக்கேற்ற மாரி நான் மடித்து போட்டு கட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டேன். நீங்கள் வந்து இது போல் வந்து வச்சு பாருங்கள். ஏன்னா ரொம்ப வேஸ்ட்டாக அந்த கிளாத்தை வந்து வைக்கக்கூடாது. மீதி இருக்கிற துணி வந்து உங்களுக்கு பட்டு பீஸ் கூட யூஸ் ஆகும் இல்லையா. அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் கரெக்டாக வந்து வைக்க பாருங்கள் இல்லைங்களா. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு சில பேர் வந்து கரெக்டாக வந்து ப்ளவுஸ்க்கு வந்து லைனிங் வாங்கி கொடுத்துருப்பாங்க. அதனால் கரெக்டாக வந்து நம்ம அளந்து வந்து வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ பார்த்துக்கிட்டிங்கனாக்கா நான் சாதா ப்ளவுஸை வந்து அளந்து வச்சேன். லைனிங் பீஸ் வந்து கரெக்டாக இருந்துச்சு எனக்கு அப்படியே. அதனால் அதை மேலே அப்படியே போட்டுக்கிட்டேன். இப்போது வந்து நமக்கு பேக் சைடு வந்து நமக்கு எவ்வளோ தூரம் வருது அப்படின்றத பார்த்துக்கலாம். மடிப்பு பக்கம் வந்து நம்ம பக்கம் பார்த்த மாதிரி இருக்கணும். வெட்டு பக்கம் வந்து, அதாவது அந்த பிசுறு பக்கம் வந்து நமக்கு ஆப்போசிட் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு நம்ம வந்து வெட்டுறதுக்கு ஆரம்பிக்கலாம். மடிப்பு சைடில் நம்ம அளந்துட்டோம் பார்த்திங்களா, இது வந்து பேக் சைடு வந்து நான் மார்க் பண்ணிட்டேன். அப்படியே வந்து பிடிச்சிக்கிட்டு அதை பேக் சைடு வந்து நகர்த்தி விட்டுட்டோன்னா பேக் சைடு வந்து கரெக்டாக ஆகிடுச்சு. அப்போ நமக்கு ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம வெட்டினது போக மீதி இருக்கிறது நமக்கு பட்டி பீஸ்க்கு யூஸ் ஆகும். இது போல் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து இந்த கட்டிங் வந்து பிகினராக இருக்கிறவங்களுக்கு கூட ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக எப்படி கற்றுக்கிறது அப்படின்றதுமே உங்களுக்கு ஈஸியாக புரியும். அதனால தான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம வந்து ப்ளவுஸை வந்து 2ஆக மடித்து போட்டுக்கிட்டால் சுருக்கம் இல்லாமல் எல்லாத்தையும் அழகாக நீவி விட்டுட்டு நமக்கு கழுத்து பீஸோடைய வெட்டு பார்க்க வந்து நமக்கு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னாக்கா, இவங்களுக்கு வந்து ரொம்பவும் ஒல்லியாக இருப்பாங்க, லீனாக இருப்பாங்க. அதனால் வந்து நமக்குமே வந்து நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, வந்து அவங்க வந்து 32 இன்ச்சு அளவு ப்ளவுஸ் உள்ளவங்க தான். அதனால் என்ன பண்ணியிருந்தேன்னா ஒரு 2.25 இன்ச்சு எடுத்துக்கிட்டேன். 2.25 இன்ச்சில் வந்து
நம்ம தைச்சதுக்கப்புறம் நமக்கு ரெடி அளவு 2.5 இருக்கும். அது வந்து அவங்களுக்கு சரியாக இருக்கும். நம்ம வந்து அளவு ப்ளவுஸில் வந்து நமக்கு அகலமாக வருதுன்றதுக்கோசம் அப்படியே வைக்கக்கூடாது. நீங்கள் எப்பயுமே வந்து அதை வந்து மார்க் பண்ணிக்குவாங்க. மார்க் பண்ணிக்கிட்டு வைக்கும்போது நமக்கு நெக்கு வந்து அழகாக இருக்கும். அதே போல் நமக்கு வந்து கழுத்து வந்து இறங்காது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். கழுத்து இறங்காமல் நமக்கு வந்து ப்ளவுஸ் போடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதையும் பார்த்துக்கோங்க. மற்றபடி நம்ம வந்து எல்லாமே வந்து எங்கெங்கே பட்டி பீஸ்க்கு எங்கே இருக்கோ அதை மார்க்கிங் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து ஃப்ரண்ட் பீஸ்க்கு எங்கே இருக்கோ அதை மார்க்கிங் பண்ணிக்கலாம். நெக்கு இறக்கம் எங்கே இருக்குது, பேக்கு ஃப்ரண்ட்டு இதெல்லாம் மார்க்கிங் அளவு ப்ளவுஸை வச்சு கரெக்டாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த ஃப்ரண்ட்டோடைய இறக்கம் இருக்குது பார்த்திங்களா, ப்ரெஸ்ட்டு இறக்கம், அதை வந்து நம்ம எவ்வளோ இருக்கோ அதை வந்து மார்க் பண்ணிக்கிட்டோம். நம்ம இருக்கிற அளவை விட ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுக்கணும். அப்போ தான் நம்ம தைச்சதுக்கப்புறம் நம்ம ரெடி அளவு அதில் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ஃப்ரண்ட் நெக்கு மார்க்கிங் பண்ணிக்கலாம். பட்டி ஏற்றுற இடமும் நம்ம வந்து மார்க்கிங் பண்ணிக்கிட்டோம் இல்லையா, அதுபோல் இதுவுமே ஃப்ரண்ட் நெக்கி மார்க்கிங் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா கட் பண்ணுறதுக்கு நம்ம ரெடி ஆகிட்டோம். அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப ஈஸி தான். அவ்வளோதான். இப்போ நம்ம நீங்கள் எவ்வளோ பார்த்துருப்பீங்க, இப்போ நான் வெட்டினது நீங்கள் பார்த்துருப்பீங்க. எந்த அளவுக்கு ரொம்ப ஈஸியாக நான் வந்து ப்ளவுஸ் வந்து கட் பண்ண பார்த்தேன் பார்த்தீங்களா. ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது போல் நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியான மெத்தடில் எப்படி நீங்கள் ப்ளவுஸ் கட் பண்ணி சீக்கிரம் வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு 4-5 ப்ளவுஸ் என்னால் தைக்க முடியல அப்படின்றீங்கன்னா நீங்கள் வந்து கட்டிங் ஸ்டைலை மாற்றுங்க. கட்டிங் ஸ்டைலை மாற்றினீங்க அப்படின்னா டைமிங் வந்து உங்களுக்கு நிறையா வந்து சேவ் ஆகும்போது நீங்கள் ப்ளவுஸ் வந்து தைக்கிறதுக்கு உங்களுக்கு அதுக்கான டைமும் கிடைக்கும். அதை யோசித்து செய்யுங்க. இப்போ பாருங்கள், நான் அழகாக கட் பண்ணிக்கிட்டேன். எனக்கு இந்த மிஷின் வந்து ரொம்பவும் சூப்பராக இருக்குது எனக்கு. இப்போ நான் வந்து நம்மக்கிட்ட வந்து ஒரு சில கஸ்டமர்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு 4-5 ப்ளவுஸ் ஒட்டுக்காக கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும்போது நம்மளால் 2 ப்ளவுஸு 3 ப்ளவுஸ் அப்படிலாம் கட் பண்ண முடியல. ஒவ்வொன்றுக்கும் நம்ம டைம் வந்து கொடுக்குற மாதிரி இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நான் எல்லாத்துக்குமே வந்து ஒரே நேரத்துலேயே வந்து கட்டிங் போடுற மாதிரி பார்த்துக்கிட்டேன். இந்த மிஷினில் வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு 5 ப்ளவுஸ் வரைக்கும் கட் பண்ண முடியுது. அதுக்கு மேலே போட்டோம் அப்படின்னாக்கா சிக்குது. அப்படி 5 ப்ளவுஸ் வரைக்கும் தாராளமாக வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 10 ப்ளவுஸ் கொடுத்துருக்குறாங்கன்னா 2 வாட்டி கட்டிங் போட்டு எடுத்துக்கலாம். ஓகேவா இருக்குது. இதை நீங்கள் வாங்கி பாருங்கள். உங்களுக்கு ஓகேவாக இருந்தால் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. இப்போ பாருங்கள், ஃப்ரண்ட் நெக்கு பேக் நெக்கு எல்லாமே வெட்டிட்டோம். இப்போ நம்ம பீசஸுமே எடுத்துட்டோம் இல்லையா. இப்போ வந்து இதில் நம்ம வந்து இடுப்பு வந்து எந்த அளவுக்கு வேணும், நமக்கு அதில் ரெடியில் எவ்வளோ இருக்கோ அதை வந்து மார்க்கிங் பண்ணிவிட்டு அதை வந்து அர்க்காத் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு இடுப்பு வந்து மடித்து தைக்கிறதுக்கான துணியுமே வந்து நம்ம ரெடி பண்ணிக்கிட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து கட்டிங் முடிச்சாச்சு. சாதா ப்ளவுஸை தனியாக எடுத்துகிட்டு லைனிங் ப்ளவுஸை தனியாக நம்ம வச்சுட்டு லைனிங் ப்ளவுஸ்க்கு நம்ம அதை போட்டு எப்படி வெட்டிக்கிட்டோம் அப்படின்னாக்கா ஈஸியாக முடிஞ்சிடும். புரியுதுங்களா. இப்போ வந்து நம்ம கட்டிங் வந்து தெரியல அப்படின்றவங்களுக்கு இன்னும் இதை விட நான் டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னா சொல்லுங்கள். நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு இதுவுமே வந்து உங்களுக்கு நான் டீட்டெயிலாக வந்து சொல்லி நெக்ஸ்ட் வீடியோவில் கூட போடுறேன். என்னால் கண்டினியூஸாக வீடியோவே எடுக்க முடியல. எடுத்தால் கூட எனக்கு அதை அப்லோட் பண்ணுறதுக்கு சுத்தமாக டைம் இல்லை. ஒர்க்கு வந்து இப்போ வர ரொம்ப ஹெவி ஒர்க்காக இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஆள் போட்டு தைக்கலான்ற நிலமையில வந்தாச்சு. நானும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ஒரு ஆள் கிடச்சிட்டாங்கன்னா கூட வீட்டில் ஒரு மிஷின் இருக்குது இல்லையா, அதை போட்டு கூட தைச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன். ஏன்னா நம்ம வந்து வர கஸ்டமரை என்னால் தைக்க முடியல அப்படின்றத சொல்லக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து கொடுக்குற துணியை அவங்களுக்கு தைச்சி கொடுத்துடணும். அதை தான் என்னுடைய மனசுக்கு தோன்றது அது ஒன்று தான். ஏன்னா நம்ம நிறைய பேர் பார்க்குறோம், டைலராக இருக்கிறவங்க எல்லாராலையுமே வந்து டைலர் ஃபீல்டில் வந்து சக்ஸஸ் ஆக முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அப்போது நம்மளை தேடி கஸ்டமர் வர்றாங்க அப்படின்னா அதை வந்து நம்ம தக்க வச்சுக்க தான் பார்க்கணுமே தவிர என்னால் முடியல, என்னால் தைக்க முடியாது அப்படின்னு நம்ம வந்து சொல்லவும் கூடாது. புரியுதுங்களா. ஆனால் அதுலேயுமே வந்து நம்ம எல்லாமே ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்ம வந்து பண்ண முடியுமான்னு கேட்டாலும் கண்டிப்பாக கஷ்டம்தான். அதனால் முடிஞ்ச வரைக்கும் அதை எப்படி நம்ம ஸ்மார்ட் ஒர்க்காக பண்ணுறது அப்படின்றத பார்த்துக்கணும் அப்படின்றத நான் யோசிச்சுட்டு உக்காந்துட்டு இருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் எதனா ஒரு ஆள் கிடச்சிட்டாங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் வந்து என்னுடைய கஸ்டமருக்கு வந்து எப்படின்னா ஆள் போட்டு தைச்சோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து செட் ஆகலை அப்படின்ற மாதிரி பிரச்சனை ஏற்கனவே இருந்தது. அதனால் சரி, இப்போ வந்து அவங்க வந்து வீட்டில் எடுத்துமே தைச்சா தானே அது செட் ஆகலை. இப்போ என்னுடைய கண் பார்வையில் அவங்க தைச்சாங்க அப்படின்னா அவங்க என்ன தப்பு பண்ணுறாங்களோ அதை நம்ம திருத்தி நம்ம என்ன ஸ்டைலில் தைக்கிறோமோ அதை அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இல்லையா. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து கரெக்டாக கொண்டு வந்துடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. வீட்டில் இருக்கிற மிஷினை எடுத்தாந்து இங்கே கடையிலே போட்டுட்டோம் அப்படின்னாக்கா நான் வெட்டி கொடுத்துட்டு அப்படியே நானும் தைப்பேன், அவங்களும் தைக்கலாம். நமக்கும் டைமிங் வந்து ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது. முடிஞ்ச வரைக்கும் அதையுமே பண்ணலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கும் வந்துட்டேன். நீங்களுமே வந்து ஒரு டைலராக இருக்கிறீங்க, உங்களுக்கு ஆர்டர் வரல அப்படின்னா அதுக்கு நீங்கள் என்னென்னலாம் பண்ணணும், இல்லை எனக்கு ஆர்டர் வருது சிஸ்டர், அதை நான் வந்து டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்றீங்கன்னா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்றதெல்லாம் நான் டீட்டெயிலாக நிறைய வீடியோ போட்டிருக்கிறேன் என்னுடைய சேனலில். நீங்கள் அதை போய் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்குமே வந்து
புரியும். எப்படி நம்ம டைம் மேனேஜ்மெண்ட் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கிறோன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதெல்லாம் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம டைலரிங் ஃபீல்டில் ஒரு நாளைக்கு கடை வச்சுருக்கிறீங்க அப்படின்னா ஒரு 10 ப்ளவுஸ் எப்படி தைக்க முடியுன்றதை பார்க்கலாம். வீட்டிலேயே வந்து ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அதுக்கு வந்து நம்ம எவ்வளோ டைம் வந்து எடுத்தோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து ஒரு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு இவ்வளோ நேரம் ஆகுன்றது உங்களுக்கு ஈஸியாக புரியும். முடிஞ்ச வரைக்கும் டைமிங் வந்து ஃபாலோ பண்ணிக்குவாங்க. அந்த டைமிங் ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக வந்து நம்மளால் வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு 1000லேருந்து ஒரு 2000 வரைக்கும் கூட சம்பாதிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அதை மட்டும் பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் சக்ஸஸ் ஆக முடியும் அப்படின்றத நீங்கள் கண்கூட பார்ப்பீங்க இல்லைங்களா? இந்த வீடியோவில் சொன்னதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னா சேனலை லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.